வாழ்த்துகிறோம். நம்மளோடு இணைந்திருக்கும் அருள் மாமாவை வரவேற்போம். கூர்கைக்கான ஆரம்ப ஜபத்தை திமிர்னாக்கா ஏறெடுப்பாங்க. ஸ்தோத்திரம் 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 அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இந்த நாள்ல உங்க சமூகத்துக்கு வந்ததுக்கு ஏசப்பா, இந்த நாள்ல ஏசப்பா ஏசப்பா இந்த நாள்ல எங்க கூடி இருக்கிற எல்லாரையும் ஏசப்பா உங்க ரத்தத்துல நாங்க மதிச்சு ஜெபிக்கிற ஏசப்பா. ஏசப்பா இந்த நாள்ல ஏசப்பா இந்த ஜெபத்தை ஏசப்பா தடை பண்ண வருகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் நாங்க கட்டி ஜெபிக்கிற ஏசப்பா. இந்த நாள்ல ஏசப்பா நாங்க பாடல் வாசிப்போற வேத வாசிப்பு ஜெபிக்க போற ஜெபம் எல்லாத்தையும் ரத்த கொட்டைகளையும் மதை தொட்டு கொடுக்குது ஏசப்பா. எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிற ஏசப்பா, தொடக்கம் முதல் முடிவு வரையும் நீங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. நீங்க பொதுப்படுத்த நீங்க வழி நடத்துங்க ஏசப்பா. ரட்சகர் மீட்பும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ அக்கா. அடுத்ததாக பாடல் வேலை அருள் மாமா. ஜெபத்தோட ஜெயிக்கிறதுக்கு தேவனுக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமும் சித்தம், செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமும் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே, இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, இந்த ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க,
நாமம் வாழ்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அடுத்ததாக பைபிள் ரீடிங் எமர்சன் மாமா. இன்றைய வேத பகுதி நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 1-10 முடிய. ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ, அது வழியறியுள்ள மேடைகளிலும் ஆசந்தைகளிலும் நிற்கிறது. அது ஊர்வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும். பேதைகளை விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன். என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். என் வாய் சத்தியத்தை விளம்பும். ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. என் வாய் வாக்குகள் எல்லாம் நீதியானவர்கள், அவைகளில் புரட்டும் விருதும் இல்லை. அவைகளெல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமும் இருக்கும். வெளியே பார்க்கிலும் என் புத்தியையும் புத்தியும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக ப்ரேயர் ரிக்வெஸ்ட். தொடர்ந்து நம்முடைய சர்வ வல்லவர் ஆலயத்திற்காகவும் மார்ச் மாதம் நடக்கக்கூடிய வெள்ளி விழாவுக்காகவும் நம்ம தொடர்ந்து ஜெபிச்சுக்கலாம். தடையில்லாதபடி எல்லாரும் கலந்து கொள்ளணும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். அந்த நாட்கள்ல குழந்தைகளுக்கு எக்ஸாம், அதுவும் பாதிக்கப்படாதபடி எல்லாரும் அதுல குடும்பமாக கலந்து கொள்வதற்காகவும், தொடர்ந்து யாராவது ஏதாவது ஜெப விண்ணப்பங்கள் இருந்தா நீங்க சொல்லலாம். ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்காக சென்னையில இருந்து ரஞ்சினி அண்ணி நம்மளோட இணைந்திருக்கிறார். அவர் இந்த விண்ணப்பத்தை ஏறெடுப்பாங்க. அண்ணி நீங்க தொடங்கிடலாங்க. ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ணா மியூட். அண்ணா அண்ணா கேக்குதா? மியூட் எடுத்து கேக்குதா? ஓகேங்க. தொடங்கிடுங்க. மியூட்ல எடுக்கலையாட்டாக்குது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் பிதாவே, நன்றியோடு நாங்க ஸ்தோத்திரிக்கிறையா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவு நேரத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. பரிசுத்த ஆவியானவரே வரவேற்கிறப்பா. எங்கே 2-3 பேரை நாமத்தினால கூடினாலும் அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று சொன்னவரப்பா. எங்க மத்தியில நீங்க அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றியோடு நாங்க ஸ்தோத்திரிக்கிறப்பா. அப்பா, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் என்று சொன்னீங்களே அப்பா. அந்த வெள்ள இயேசுவின் நாமத்தினால் அப்பா, அப்பா அந்த ஆல்மைட்டி காட் அப்பா, அந்த சபைக்காக, அதுல சுற்றி இருக்க எல்லா ஜனங்களுக்காக, அந்த ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக, அவங்களோட விடுதலைக்காக, இசப்பா அந்த ஜனங்களோட ரட்சிப்புக்காக ஆண்டவரே இந்த வேலை நாங்க ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தரப்பா, எல்லா பொல்லாப்புக்கும், இக்கட்டுக்கும், அழிவுக்கும், நாச மோசங்களுக்கும், மனுஷிக வல்லமைக்கும், பிசாசு உபாய தந்திரங்களுக்கும், மாய்மால கிரியைகளுக்கும், அந்நிய அசுத்த ஆவிகளுக்கும் கர்த்தர் அந்த இடத்துல ஜனங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியா தேவனாகிய கர்த்தருடைய கருத்துல அப்பா நாங்க இந்த விண்ணப்பத்தை வைக்கிறோம். இசப்பா அப்பா, இந்த வேலை இசப்பா அந்த ஆலயத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் ஆலயத்தை எப்ப அப்பா திறந்தவைகளாய் உங்களுடைய செவிகள் கவனித்து அறிகிறது வரமா இருக்கிறதுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. அதுக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பாங்க தேவரீர். சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா. தினதின் காலத்துல நீங்க நேர்த்தியா எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட எல்லா நன்மைகளுக்காய் மக்கு ஸ்தோத்திரப்பா. அதன் எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினீங்களே, கைகூடி வர பண்ணினீங்களா அப்பா, மக்கு ஸ்தோத்திரையா. இதுவரை எந்த ஒரு தடையும் இல்லாம பிள்ளைகள் காரியங்களை வாய்க்க பண்ண கர்த்தருடைய பலத்த கிருபையும் சத்துவம் வல்லமையும் உங்களை பெருக பண்ணினதுக்காய் நன்றியோடு நாங்க ஸ்தோத்திரிக்கிறப்பா. அப்படியா ஆண்டவரே, அந்த பகுதியில் இருக்க ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாய், அதுக்கு தடையாய் இருக்கிற சுவிசேஷம் கிரியை செய்யக்கூடாதபடி, கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரை கிரியை செய்யக்கூடாதபடி இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளையும், வானமண்டலத்துல துரைத்தனம் பண்ணுகிற அதிகாரம் பண்ணுகிற ஆவிகளை எல்லாம் இயேசுவின் நாமத்துல கடிந்து அப்புறப்படுத்துகிறையா. கர்த்தர் பெரியவரையா, வானத்துக்கு பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்த இந்த தேவனுடைய நாமத்தினால நாங்க விண்ணப்பம் பண்ணுகிறப்பா. இந்த வேலை சபா இதுக்காக அவங்க வச்சிருக்காங்க அந்த
அப்பா ஸ்தோத்திரையா. அந்த சில்வர் ஜூப்ளி அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, அந்த நாளுக்காகவே நன்றியோடு நாங்க ஸ்தோத்திரிக்கிறையா. அந்த நாளுக்கான காரியங்கள் எல்லாம் தேவரீர் பிள்ளைகள் எழுதி எல்லாவற்றையும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்காங்க. வருகிற ஜனங்கள் போகிற ஜனங்கள் அநேகமா இருக்கிறாங்க இசப்பா. எல்லாருடைய சமாதானத்துக்காக, அதுல பிரயாணத்துல இருக்க எல்லா பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக, அந்த நாளின் காரியங்களை எடுத்து பொறுப்பெடுத்து செய்யற பிள்ளைகளுடைய எல்லாருடைய சரீர சுகபலத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக, நன்மைக்காக, சௌக்கியங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறையா. அப்படியாக ஸ்தோத்திரப்பா. அந்த நாள்ல பிள்ளைகள் எழுதக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எக்ஸாம்ஸ் இருக்கு இசப்பா. அந்த நாள்ல எந்த ஒரு பிள்ளைகளும் பலவீனப்பட்டு போகாதபடி, இது நிமித்தம் எந்த ஒரு தடைகளும் வராதபடி தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் எங்களுக்கு முன்பதாக நடந்து போகிறதுக்காய் மக்கு ஸ்தோத்திரப்பா. அப்பா இந்த வேலையில இந்த ஜெபத்துல பலவீனத்தோடு சுகவீனத்தோடு அப்பா இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள் அப்பா அவரால் கிடைக்கக்கூடிய பலன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சுதந்திரத்தை அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு என் தேவனாகிய கர்த்தர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்லப்பா. எல்லாவற்றையும் நீங்க நேர்த்தியாய் செய்கிறவர் ஆண்டவரே. என் தேவன் ஒன்றாகிலும் பிசகி செய்யறது இல்லப்பா, முடமாய் செய்யறதில்ல ஆண்டவரே. நீர் உமது சித்தத்தின்படி, உமது கிருபையின்படி, உமது இரக்கத்தின்படி, உமது தயவின்படி அப்பா நீங்க செய்து முடிக்கிறதுக்காய் அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய அப்பா காணப்படும் எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்துல மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறப்பா. வேலையில்லாத பிள்ளைகளுக்காக, வேலைக்காய் காத்திருக்க பிள்ளைகளுக்காக, உயர் பதவி காத்திருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த தேவனாகிய கர்த்தாவே இந்த வேலை சுபா ஸ்தோத்திரம். எனக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறப்பா. தேவனாகிய கர்த்தர் அப்பா விண்ணப்பங்கள் வாழ்ந்து புறப்படுவதற்கு முன்பதாக, நாங்கள் முழங்கால் படியிடுவதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரப்பா. அப்பா இதுல கூடிய எல்லா ஜனங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறையா. அவங்களுடைய நன்மைக்காக, அவங்களுடைய சுகங்களுக்காக, அவங்களுடைய சௌக்கியத்துக்காக, அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காக இசப்பா, அவங்களுடைய கையின் பிரயாசத்துக்காக எல்லாவற்றை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இந்நாள் வரை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்த எல்லா கிருபையின் ஈவுகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. அப்பா எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறையா. இம்மட்டுமாய் கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காய் மக்கு ஸ்தோத்திரப்பா. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற அப்படியே எங்க தேசத்துக்காக நாங்க ஜெபிக்கிறையா. வரப்போகிற எலெக்ஷனுக்காக நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரையா. சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்கள் ஆண்டவரே, எல்லா சிங்காசனங்கள் அதிகாரங்களும் கிறிஸ்துவுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கப்பா. ஸ்தோத்திரையா. அந்த தமிழ்நாடு ஆளுகை செய்ய ஆண்டவரே, யார் அடுத்த சீஃப் மினிஸ்டராய் வரணுங்கிறத என் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறீங்கப்பா. அப்படியே எங்க தேசத்துல இருக்கிற பிரைம் மினிஸ்டருக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா பிரசிடென்ட்டுக்காக நாங்க ஜெபிக்கிறப்பா. எல்லா ஸ்டேட்ல அப்பா சீஃப் மினிஸ்டர்ஸ்க்காக, கேபினட் மினிஸ்டர்ஸ்க்காக, எல்லா எம்எல்ஏக்களுக்காக ஆண்டவர், எல்லா கிராமத்துல இருக்க எல்லா மக்களுக்காக, பட்டணங்களுக்காக, சபைகளுக்காக, நார்த் இந்தியாவுக்காக ஆண்டவர், ஒவ்வொரு மிஷினரிகளுக்காக இசப்பா. அதனால ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சபைகள் அளிக்கப்பட்டிருக்கப்பா. அன்றைய சுவிசேஷம் பரவக்கூடாதபடி எல்லா தடைகளும் அன்றைய கர்த்தர் நீக்கி போடுங்கப்பா. இதுக்கு மேல இன்னும் அதிகமான சுவிசேஷங்கள் பரவ போகிறதுக்காய், சபைகள் நார்த் இந்தியாவில் எழும்ப போகிறதுக்காய் மக்கு ஸ்தோத்திரையா. அப்ப வருகிற எலெக்ஷன் எந்த ஒரு தடை இல்லாதபடி ஆகிலும் தேவ சித்த நிறைவேற நாங்க ஜெபிக்கிறப்பா. எங்க விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை, ஜெபங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. எங்களை தாழ்த்துகிற வறுமையாக்குகிறோம். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தரை என் ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். ஆமென் ஆமென். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக இந்த நாளை டேட் தினத்திலே டேட் மாறிடுச்சுல, அதை அனௌன்ஸ் பண்ணிருங்க. ஓகேங்க சார். சூப்பர். டேட் மாறி இருக்குது. அகஸ்டின் அக்கா வணக்கம்க்கா. அந்த டேட் மட்டும் கொஞ்சம் சொல்லிருப்பா. சபை மக்கள் அனைவருக்கும் வருகின்ற மார்ச் 22ஆம் தேதி நம்மளது 25ஆம் ஆண்டு சில்வர் ஜூப்ளியானது மாற்றப்பட்டுள்ளது. அனைவரும் அதற்கு தயாராகும்படியாகவும் தங்களுடைய தனி ஜெபத்தில் செபித்துக் கொள்ளுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆன்லைன் கூடுகையில் கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்திலும் மீண்டுமாய் கூடுகை நடைபெறும். அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். ஆமீன். நன்றி, வணக்கம். ஏன் தம்பி மறுபடியும் டேட் மாறிடுச்சா? ஆமா ஆமாங்க மாமா, 22ஆம் தேதி. ஏன்னா 25ங்கும் போது எல்லாத்துக்கும் எக்ஸாம் வந்துருது 10th 12th. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் ஐயர்ட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தோம். அப்புறம் அதனால மாத்திட்டாங்க மாமா, 22க்கு மாத்திருக்காங்க. ஏன்னா 21ஆம் தேதி ரம்ஜான் வருது, அதனால அன்னைக்கு லீவுங்க.
அதனால 22க்கு இருக்குங்க. 22 முடிவு பண்ணிருந்தோம் மார்ச் 15. இல்லைங்க, மார்ச் 8 வச்சிருந்தோம். அது பிஷப் அன்னைக்கு வேற ஒரு இடத்துல எங்கேயோ ப்ரோக்ராமுங்கனால டேட் மாத்திருந்தாங்க. இப்ப அது என்னன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 22ங்க. சரி சரிங்கம்மா. சரி சரி ஓகேங்க.